வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் லீவுன்றதுனால பசங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. சரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வெஜ் மோமோஸ் தான் நீ செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோமோஸ் சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்து மேலே கீறி விட்டுட்டு ஒரு 10 காஞ்ச மிளகா, நீல வாக்கில் காஞ்ச மிளகா போட்டு அது கூட ஒரு 7 பல்லு பூண்டும் தோல் உரிச்சு போட்டு வேக வச்சாச்சு. வேக வச்ச தக்காளி அது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மோமோஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம வதக்க போகிறோம். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஒரு 1.5 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 4-5 பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே வெங்காயம், ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கோஸு, கேரட்டு, குடமிளகா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு இந்த காயும் அது கூட போட்டுருங்க. நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அந்த உப்பு போதும். ஏன்னா நம்ம மாவில் வேறு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மைதா மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா மோமோஸ் ஆல் தானே ரெடி பண்ணணும். அதுக்காகத்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். மாவுலாம் நான் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி பசஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் தக்காளியெல்லாம் வெந்துடுச்சு. நான் மிக்ஸில் அரைச்சி எடுக்கணும்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க, இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. தண்ணிலாம் ஊற்றாமலே அதில் வர தண்ணியிலே சூப்பராக வெந்து வந்துடும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் நம்மளுக்கு காய். வெந்த பிறகு இதில் காரத்துக்காக மிளகு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே பச்சை மிளகாத்தூள் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. எந்த மசாலாவும் தேவையில்லை. இது ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே, சாஸ் பேன் தான் அது, அதே பேன்லேயே 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாமே நம்ம வேக வச்சு அரைச்சிருக்கோம். அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சர்க்கரை, கொஞ்சமாக சோயா சாஸ், லெமன் சாஸ், லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது காரம் இருக்காது, ஆனால் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு சுருண்டு வர சொல்ல நம்ம வந்து டொமேட்டோ சாஸும் லெமனும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாஸ் இறக்கிடலாம். இவ்வளோ தாங்க மோமோ சாஸ். இவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடுறோம். பார்த்தீங்களா, இந்த கேப்பில் இது ரெடி பண்ண கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோமோஸ்க்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாவை நம்ம திரட்டி நம்ம ஒரு நல்ல ஒரு கட்டு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை டம்ளரோ வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சைஸாக ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக சைஸாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காயை எடுத்து அழகாக உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி அழகாக நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து ஸ்டீம் தான் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒரு கடாயில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு தட்டு வச்சுட்டு மேலே தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதுக்கு மேலே அந்த மோமோஸ்லாம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா சூப்பரான மோமோஸ் சுட சுட தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க சொல்லி என்ன வேணாம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.